பேசும் ஊடகம் நிகழ்ச்சியில இப்போ நாம உலகினுடைய மிகப்பெரிய நதி ஒன்றை நாம தெரிந்து கொள்ள போகிறோம். சுவாரஸ்யமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லணும். இந்த உலகத்துல எவ்வளோ பெரிய இடங்கள் இருக்கு, எவ்வளோ பெரிய இயற்கை சூழல்கள் இருக்கு, இயற்கை நதிகள் இருக்கு, ஆறுகள் இருக்கு, ஓடைகள் இருக்குது. இது எல்லாமே ஒரே நீர் தான். ஆனா ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு விதமான தோற்றத்தால இது ஆறு, நதிகள், ஓடை, சமுத்திரம்னு பெயரால பிரிக்கப்படுது. சின்ன ஒரு மலை துளிகள்ல இருந்து மலைகள்ல இருந்து பிரிந்து தவழ்ந்து ஓடி வந்து அழகாக ஓடி விளையாடக்கூடிய இந்த நதி தான் ஆறா மாறுது. அப்புறம் அங்கங்க கிளை நதிகள் மூலமா அது ஏரியாகுது, குளமாகுது. அதை தொடர்ந்து அப்படியே கடைசியில போய் கடல்ல போய் சங்கமமாகுது. இந்த உலகத்துல 7 கண்டங்கள் இருக்கு அப்படின்றது தெரியும். கான்டினென்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஐரோப்பா, ஆசியா, இப்படி நம்ம வரையறுத்து கொண்டே போகலாம். அட்லாண்டிக், ஆர்டிக் பிரதேசம், இப்படி சொல்லிக்கிட்டே நாம போகலாம். இதுல ஆப்பிரிக்கா கண்டத்துல மிக முக்கியமான ஒரு பெரிய நதி அப்படின்னு சொன்னா அது நைல் நதி. உலகத்தில் இருக்கக்கூடிய 2 நீளமான ஆறுகள்ல இதுவும் ஒண்ணு. பொதுவா நைல் நதி தான் உலகத்தினுடைய நீளமான நதி அப்படின்னு எல்லாராலையும் சொல்லப்பட்டாலும் நீளமான நதி இதுவா அப்படின்றது எல்லாருக்கும் ஒரு கேள்வியா தான் இருக்கு, ஒரு சர்ச்சையாகத்தான் இருக்கு. யாருமே இதை அளந்து பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு நம்ம கிட்ட பெரிய டேப் மீட்டர் கிடையாது, எதுவும் கிடையாது. சேட்டலைட் மூலமா அந்த விஷயங்கள் எல்லாம் கண்டறிந்து சொல்லலாம். அந்த ரேகைகள் மூலமா இத பெரிய நதி எது அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணி சொல்லலாம். ஆனா இந்த உலகத்துல மிகப்பெரிய நதி நைல் நதி என்பதே அப்படின்றது உறுதிப்படுத்தப்பட்ட ஒரு கருத்து. இதுல சில சர்ச்சைகளும் இருக்கு. நைல் நதி சூடான், எகிப்து வழியா பாயுது. ஆப்பிரிக்காவினுடைய பல நாட்டு வயல்களுக்கு செல்வ செழிப்பும் மனிதர்களுக்கு பெரும் நன்மையும் தருவதோட எகிப்தினுடைய நாகரிக வளர்ச்சிக்கு பல்லாயிரம் ஆண்டுகளாக உறுதுணையாக இருக்கிறது இந்த நைல் நதி. இந்த நைல் நதியினுடைய நீளம் 6670 கிலோமீட்டர், அதாவது 4143 மைல். புருண்டியினுடைய பயணத்தை தொடங்கும் இந்த நைல் நதி மத்திய தரைக்கடலை ஒட்டி அமைந்துள்ள டெல்டா பகுதிகளை தன்னுடைய நீர்வளத்தால செல்வ செழிப்பாக்குது. நைல் நதி 2 பெரும் கிளைகளை வச்சிருக்கு. அவை வெள்ளை நைல் மற்றும் நீல நைல்னு சொல்லலாம். இந்த வெள்ளை நைலானது கிழக்கு ஆப்பிரிக்காவில இருந்தும் நீல நைலானது எத்தியோப்பியால இருந்தும் தொடங்க ஆரம்பிக்கிறது. அதுதான் அதனுடைய ஆர்ஜின், பிறப்பிடம்னு சொல்லணும். இந்த ரெண்டுமே சூடான் நாட்டில் இருக்கக்கூடிய கார்த்தௌம் மற்றும் இன்னொரு புகழ்பெற்ற இடத்திலிருந்து ரெண்டும் சேர்ந்து சங்கமமாகுது. ஒன்றாக சேர்ந்து தான் நைல் ஆறாக உருவாகுது அப்படின்னு சொல்றாங்க. எவ்வளோ அமேசிங்கான ஒரு விஷயம் பாருங்களேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க, உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. முக்கியமா மறக்காம எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.